ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள் ஆண்ட்ராய்ட் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஜெகதீசன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட எப்படி டிவியை ரீசெட் பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா சிலருக்கு நெட்டு கனெக்ட் பண்ணும்போது டிவி ரீஸ்டார்ட் ஆகுது, அந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் சொன்னீங்க. இதுக்கு எப்படி டிவி ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோனி டிவியை எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்ட்ராய்ட் தமிழ் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம் கிளிக் பண்ணிக்கங்க. ஹோம் கிளிக் பண்ணிவிட்டு கீழே செட்டிங்ஸ் இருக்குல்ல, லாஸ்ட்டாக அந்த செட்டிங்ஸ் வந்துடுங்க. செட்டிங்ஸில் சிஸ்டம் செட்டிங்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குல்ல, கஸ்டமர் சப்போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கீழே வந்தீங்கன்னா ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிக்கலாம். ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து எஸ் கொடுத்த அப்புறம் உங்கள் எல்லா செட்டிங்ஸ் ரீசெட் பண்ணுறதுன்னு கேட்குது, அதுவும் எஸ் கொடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான், உங்கள் டிவி ரீசெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும், டிவி அப்படியே திரும்ப ஆன் ஆகும். அவ்வளோதான், ஆன் ஆச்சு. இப்போ உங்களுக்கு நியூவாக நீங்கள் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்து ஆன் பண்ணுறப்போ என்ன வருமோ அதே மாதிரி டிவி இப்போ இருக்கும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கிலீஷ். தென் நெட்வொர்க் கனெக்ட் பண்ண சொல்லுது, வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் கொடுத்துருங்க. தென் ரீஜியன் ஏசியை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஏரியா செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அப்டேட்டு கேட்குது, பண்ணலாம் ஆட்டோ அப்டேட்டுக்கு ஆன் இல்லை ஆஃப் எதுவும் கொடுத்துருங்க. நான் இப்போ சும்மா ஆன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கொடுத்தா நெக்ஸ்ட்டு ஹோமா இல்லை ஷாப் டெமோ மோடன்னு கேட்குது, ஹோம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ டியூனிங் கேட்குது, சப்போஸ் கேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா டியூனிங் பண்ணிங்க, எல்லாம் வேணாம் வந்துடுங்க. டைம் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க, அவ்வளோதான். இப்போ உங்கள் டிவி செட்டப் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு டிவி வாங்கிட்டு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ண மாதிரி எல்லாமே இருக்கும். இப்போ HDMI நீங்கள் செட்டப் பாக்ஸ் கனெக்ட் பண்ணிங்களா, HDMI கிளிக் பண்ணி கொடுத்தீங்களா, ப்ளே ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் திரும்ப செட்டிங்ஸ் போயிட்டு எல்லா செட்டிங்ஸுமே ரீசெட் ஆகிருக்கும். ஒரு பிரைட்னஸாக இருக்கட்டும், வால்யூம் எல்லாமே ரீசெட் ஆகிருக்கும். இப்போது நீங்கள் ஆல்ரெடி நெட்வொர்க் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் ரீசெட் ஆகிருக்கும். திரும்ப போய் நெட்வொர்க் போயிட்டு உங்களோட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூடியூப் இருந்தால் பார்த்துக்கலாம். சப்போஸ் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா, நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் ஐகார்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.